नमो भगवते श्रीरमणाय। मूषिकवाहनमोदगहस्त चामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमखेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते। திருச்சிற்றம்பலம். மயலது தொலையச் செற்ற மாதவ ரமண மூர்த்தி செயலற எய்தி நின்ற சிறுமையேற் கருட்கண் பாலித்து அயலது போல தோன்றும் அறிவே நானாகும் உண்மை இயலது தெளித்த ஈசர்க்கென்ன கை மாறுதானே அனைத்தையும் ஆன்மாவாக அறிவுறு ரமணமூர்த்தி தனை தினையளவும் ஓரா தமிய நேர்கருட்கண் பாலித்து அனைத்திலும் பறந்து நின்ற அறிவே நானாய தன்மை இணைத்தென உணர்த்தும் ஈசர்க்கென்ன கை மாறுதானே மடங்களே போல நோக்கும் மாண்புடை ரமணமூர்த்தி மடங்களே போல நோக்கும் மாண்புடை ரமணமூர்த்தி அடங்கிடாதெழுந்து துள்ளும் அகந்தையே கருட்கண் பாலித்து அடங்கலும் ஆக நின்ற அறிவே நானாய உண்மை இடங்கொள உணர்த்தும் ஈசர்க்கென்ன கை மாறுதானே இடங்கொள உணர்த்தும் ஈசர்க்கென்ன கை மாறுதானே என்ன கை மாறுதானே என்ன கை மாறுதானே என்ன கை மாறுதானே. திருச்சிற்றம்பலம். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் அக்ஷர வனமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 38வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடல் 101வது பாடல். அம்புவிலாலி போல அன்புருமுனிலெனை அன்பாய் கரைத்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அம்புவில் ஆலி போல் என்கிற ஆலி கட்டின பனிக்கட்டி. அம்புன்னா தண்ணீர், நீர். தண்ணீர்ல பனிக்கட்டி கரைவதை போல அன்பே சொரூபமாக இருக்கின்ற உன்னுடைய அந்த சொரூப லாவண்யத்தில், சொரூப அழகில் என்னை நான் சிறிதும் துன்பப்படாதவாறு அன்பாக கரைத்து அருளிய அருணாச்சலா என்கிறார். இதிலே அன்போடு நாமங்கள் என்பதினாலே அந்த அன்பு என்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டையே அங்கு கொண்டு வர்றாருன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை அடைவது என்பது மிகவும் மெய்வருத்தி, எவ்வளவோ விரதங்கள் இருந்து உடல் வருத்தி இப்படியெல்லாம் அடையப்பட வேண்டிய ஒன்று. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாம, அதுவும் எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சரியான ஒரு சத்குரு கிடைக்கணும். அது ஒரு பகவானா அருள் பாலிப்பதுதான். அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அவருடைய மனசை குளிர்விக்கணும். அவர் அந்த சந்தோஷத்துல கற்றுக் கொடுக்கும் போது அன்பு தானாகவே பிறக்கும் அந்த சீடன் மேல. இது இப்படியெல்லாம் தான் இருந்து அவர் கொடுக்கிற அறிவுரை எந்த ரைட் டெம்பரமெண்ட்ல எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த ஒரு ரைட் டெம்பர்மெண்ட், அந்த பாவம் அது கிடைக்கிறதுக்கு அவருடைய அருள் வேணும். இவ்வளவு பண்ணி அத வருஷக்கணக்குல சிரவண, மனன, நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணணும். இப்படி எல்லாம் செஞ்சு அந்த கடைசியில அந்த சத்குருவினுடைய அருளினாலே அது பெறப்படுவது ஆன்ம லாபம், ஆன்ம ஞானம். இவ்வளவு பெரிய விஷயத்த நான் எந்த விதத்திலும் கஷ்டப்படாம மதுரையில உன்னுடைய அன்பு ஒன்றே காரணமாக இருந்தது. அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் ஆத்ம ஞானத்தை அடைந்தேன். அப்படி உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே என்னை அன்பாக கரைத்து எனக்கு அருள் செய்த கரைத்து அருள் அருணாச்சலா என்று சொல்லுகிறாராம். இன்னொன்று, இது கரைத்தருள் அருணாச்சலன், அருணாச்சலுடைய இயல்பு அருளாக இருப்பதினாலே எனக்கு அது நிகழ்ந்தது என்பது ஒன்று. அன்பாக கரைத்தருள் அருணாச்சலா என்றால் வேண்டுகோள். எனக்கு அப்படி அருள் பாலியுங்கள். நான் கஷ்டப்படாம இத அடையணும் அப்படின்னு சொல்றார். பார்க்கறதுக்கு இந்த தண்ணீர் திரவமாகவும், இந்த ஆலங்கட்டி பனிக்கட்டி திடமாகவும், திட ரூபத்திலும் இருந்தாலும் கூட, உண்மையில வெளித்தோற்றம் தான் மாறுபடுகின்றதே தவிர, அதனுடைய இயல்பு நீர் தான் 2மே. அதனால தான் பனிக்கட்டி தண்ணீல கரையும் பொழுது, தன்னிலே தானே கரைவதுதான். அது தானே தானே தத்துவத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. அதனால தான் இவரு ஆலங்கட்டினர். இல்லன்னா எல்லாரும் வேதாந்த நூல்கள்ல சொல்றது, உப்பு தண்ணீர்ல கரைவது போல. ஏன்னா வித்தவுட் லீவிங் ட்ரேஸ் உப்பு முழுமையா தண்ணீர்ல கரைஞ்சிரும். அது அது தெரியவே தெரியாது. ஆனால் அந்த தண்ணீரை காய்ச்சினா மறுபடியும் அந்த உப்பு வெளியே வருவதை போல, இந்த ஜீவன் முக்தி நிலை வரையே சென்று விட்டது. விதேக முக்தியாக ஆக வேண்டும். அங்க அந்த உப்பு உதாரணம் கொஞ்சம் சரிப்பட்டு வராதுன்னு பகவானுக்கு தோணித்து போல் இருக்கு. அதனால பனிக்கட்டிய சொல்றார். இது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த உதாரணம் 100% பொருந்துறது. இது இந்த கவிதை நயம், இந்த பொருள் நயம், இந்த சொல்லழகு, பொருள் அழகு ரொம்பவும் ரசிக்கத்தக்கது. இன்னொன்னு, இதெல்லாம் தான் முன்னாடி கூட சொல்லியிருக்காரு. அது உண்மை வசமாக்கினை அப்படின்னா, நான் என்பது சிறிது கூட இல்லாமல் பண்ணிட்டேன்றார். இப்படியெல்லாம் நடக்குமா என்றால், இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர் அப்படின்னு முன்னாடியும் அத உறுதிப்படுத்தியிருக்கார். ஆனா, ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதுல ஆண்டான் என்றைக்கும் ஆண்டவன் தான். பக்தனாக முடியாது. பக்தன் என்றைக்கும் பக்தன் தான். பரவனாக முடியாது. இந்த ஜீவபர ஐக்கியம் என்பதே என்றைக்குமே இல்லாத ஒன்று. இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு. இன்னொன்னு, இவரு முதல்ல இந்த ஜீவாத்மா, பரமாத்மான்னு 2 இருக்கு. ஆனால், இந்த ஜீவாத்மா முதல்ல தனித்துவப்பட்டு இருந்தாலும் கூட, இறுதியில அந்த பரமாத்மாவினுடைய அருளினாலே ஒன்றாகின்றது. இது விசிஷ்டாத்வைத்தம். முதல்ல தனியா தான் இருக்கு. ஆனா இறுதியில ஒண்ணாயிடுறது. இதுக்கு பரமாத்வைதியாகிய தாய்மானவ சுவாமியே இதற்கு ஒத்துக்கிறார். அவரு உடல் பொய்யுறவு அப்படின்ற 16வது பாடல்ல சொல்றார். அப்பொருளும் ஆன்மாவும் ஆரணநூல் சொன்னபடி தப்பில்லா சித்தொன்றாம் ஜாதியினால். இங்க அப்பொருள் என்பது பரமாத்ம வஸ்து. ஆன்மான்றது ஜீவாத்மா. ஜீவாத்மா. சைவ சித்தாந்தத்துல அது ரொம்ப பிரசித்தம். ஆன்மான்னு சொன்னா அது ஜீவான்மா தான். பரமாத்மாவ அது குறிக்காது. அந் அந்த நெறிப்படி தாய்மானவ சுவாமிகள் இங்க ஆன்மான்ற வார்த்தையை ஜீவாத்மாவுக்கு உபயோகிக்கிறார். இந்த இரண்டும், அப்பொருளும் அந்த பரமாத்ம பொருளும், இந்த ஆன்மாவும் இந்த ஜீவாத்மாவும் ஆரண நூல் சொன்னபடி, ஆரண நூல்னா வேதம்.
அது சொல்றாப்புல தப்பில்லா சித்தொன்றாம் ஜாதியினால். அந்த இரண்டும் சிங்கம் புலின்னு வேற வேற ஜாதி இல்ல, ஒரே ஜாதி தான். கட்டு விரியன் கண்ணாடி விரியன்னு சொல்லிக்கலாம், ஆனா பாம்பு தான். அப்படித்தான் இருக்கு. எப்படியும் தேரின் நீங்க கடைசியில அந்த ஆத்ம ஞானத்தை அறிவை மெய்ஞானத்தை அடையும் பொழுது தேரின் துவிதம் இந்த துவைத்தம்ன்ற ஒண்ணு இருக்கு. இறைவன் கம்ப்ளீட்டா வேற, பரமாத்மா கம்ப்ளீட்டா வேற, ஜீவாத்மா முழுவதுமாக வேற, முற்றிலும் வேற அப்படின்னு சிவாகமே சொல்லும் நிஷ்டை ஆறுமிடத்து. இந்த சிவாகமம், அதாவது அவர் சொல்றது ஈஸ்வரன் சொல்றது சிவஞானம், சிவ ஆகமங்கள். இந்த ஆகமங்கள்ல பகவான் கூட இரண்டு உபாகமங்களா இருக்கிற இரண்டு மொழிபெயர்த்திருக்கார். ஆன்ம சாட்சா்கார பிரகடனம்னு ஈஸ்வரன் முருகப்பெருமானுக்கு சொன்னது. தேவி கால உத்திரம், தேவி கால உத்திரம்னு சொல்றது, அது அம்பாளுக்கு சொன்னது. இந்த இரண்டையும் பகவான் முழுவதுமா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார் வெண்பாக்களாக. இவை இரண்டும் சொல்லுவது பரமாத்வைத்தம் தான். அத சொல்றார். இதுதான் சிவாகமே, அந்த ஆகம நூல்ல சிவபெருமான் சொல்லி இருக்கின்ற நிஷ்டை, அந்த சகஜ நிஷ்டையை ஆறுமிடத்து. அந்த சகஜ நிஷ்டையை போய் சேர்ந்த உடனே, அந்த இடத்த சேர்ந்த உடனே அத்துவிதமாம், இதுதான் அத்வைத்தம் தான். இந்த இடத்துல எப்படியும் தேரின் துவைத்தம், அங்க துவைத்தம்னு இருக்கு. அது சகஜ நிஷ்டையை அடையும் போது அத்வைத்தமா இருதுன்னு அவரும் ஒரு துவிதாத்வித ஒரு சமரசத்தை அவர் சொல்லி வைத்தார். அது எதுக்கு சொல்றாருன்னா, அவருக்கு மைண்டுக்கு அவருக்கு தெளிவா இருக்கு, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் அப்படி சொல்லி வச்சார். இது காலங்காலமாக இவர் தாய்மானோர் சொல்றது மட்டும் இல்ல, காலங்காலமா இருந்து கொண்டிருக்கின்ற கொள்கை தான். இந்த துவித அத்வித சமரசத்தை பௌடலோமின்னு ஒரு ரிஷி, அவருடைய கொள்கை தான் இது, ரொம்ப காலங்காலமா இது அவர் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இது எல்லாத்துக்கும் மாறுபட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா வித் இஸ் ஓன் ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி இவ்வளோ பெரியவாள்லாம் சொல்லி வச்ச ஒரு கருத்தை பகவான் ஒத்துக்க மாட்டேன்றார். உள்ளத 40ல 37வது பாடல்ல சாதகத்திலே துவிதம் சாத்தியத்திலே அத்துவிதம் ஓதுகின்ற வாதம் அது உண்மையல ஆதரவாய் தான் தேடும் காலும் தன்னை அடைந்த காலத்தும் தாந்த சமனன்றியாத்தா. சாதகத்திலே துவிதம், சாதனா காலத்துல சாதனை செய்யும் போது நான் வேறு, நான் துதிக்கின்ற இறைவன் வேறு. சாத்தியத்தில் அத்துவிதம், சாத்தியத்துல அங்க ஆத்ம ஞானத்தை அடைந்தவுடன் அத்வைத்தம். இப்படி சொல்லுகின்ற ஓதுகின்ற வாதம் உண்மையல்ல. இது உள்ளபடி உள்ளதை, உண்மையை நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தீவிர முமுட்சுக்களுக்கு பகவானும் தைரியமா சொல்றார். அவ இதனால அப்செட் ஆக மாட்டா, அப்படி அப்செட் ஆயிடுவாளோன்ற பயத்துலதான் தாய்மானவரே அந்த துவைத அத்வைத சமரசத்தை பண்ணார். பெரியவாள்லாம் நிறைய பண்ணியிருக்கா. இத இல்ல தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் வரும். that person will be shaken out of his foundation. அப்படி பண்றதுல என்ன பிரயோஜனம்? ஆனால் நேரடியாக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற முமுட்சுக்களுக்கு, அந்த இறுதி உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதைரியம் படைத்தவர்களுக்கு பகவான் நேரடியாக சொல்லுகிறார். அப்படி ஓதுகின்ற வாதம் உண்மையல்ல. ஆதரவாய் தான் தேடும் காலும், அந்த ஆத்மாவை ஆதரவாய்னா ரொம்ப ஆசையோடு
தேடுகின்ற காலத்திலும், தன்னை அடைந்த காலத்தும் அந்த ஆத்மா வேற யாரும் இல்லப்பா. நமக்குள்ளேயே தான் இருக்கிறது. நம்ம தான் அந்த ஆத்மா. அப்படின்னு நாம உணர்ந்து ஆத்ம ஞானத்தை அடைந்த காலத்தும், ஒன்று தேடுகின்ற காலம், இன்னொன்று அடைந்து அனுபவிக்கின்ற காலம். இந்த 2த்துலயும் தான் தசவனன்றி யார்தான்? நாம் 10ஆம் அவனை அன்றி அவன் அல்லாது வேறு யார்? அதாவது ஒரு ஆற்றை 10 பேர் கடந்து போறா. எல்லாம் நீந்தி அக்கறை போய் சேர்ந்துடுறா. எண்ணி பார்க்கிறா. என்றவன் தன்னை விட்டுப்புட்டு எண்ணி பார்த்தா 9 பேர் தான் இருக்கான்னு சொல்லி, நம்மள்ள ஒருத்தர் ஆத்தோட அடித்துக் கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு ஓன்னு எல்லாரும் அழறா. அந்த பக்கம் வர ஒரு வழிப்போக்கர் பார்த்துட்டு, அவருடைய அவருடைய துன்பம், அழுக, அவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து அவருக்கே மனசு ரொம்ப இளகி போறது. சரி அவர் வேலையையும் விட்டுப்புட்டு, அவ கூடயே இருந்து என்ன பண்றா? என்னத்துனால இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு பார்த்துண்டு, ஓஹோ! 10 அவர் எண்ணி பார்க்கிறார் 10 கரெக்ட்டா இருக்கு. உடனே அப்ப ஒருத்தர கூப்பிட்டு, "நீ மறுபடியும் எண்ணுன்றா." அவன் எண்ணி விட்டு பாருங்க 9 தான் இருக்கா அப்படின்னு ஓன்னு அழறான். அப்போ அவன் கையில இருக்கிற அந்த தடியை பிடுங்கி, அவனால ஒரு ஒரு அடி அடிச்சு, 10 நீ தான்டா அந்த 10ஆமவன் அப்படின்னு காமிக்கிறார். அப்ப எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். 10ஆவன் கிடைச்சுட்டான், கிடைச்சுட்டான். ஆனா, இதுல உண்மை என்னன்னா, அந்த 10ஆமவன் என்றுமே இழக்கப்படவில்லை. அவன் எப்பவுமே அங்க தான் இருந்துட்டு இருக்கான். அது இவர்களுக்கு தெரியல. தெரிஞ்சா அழப் போறதில்ல. அவரை பிரிந்து விட்டோமே என்பதனால அழுகை, துன்பம் வந்தது. அவன் மறுபடியும் கிடைத்து விட்டான் என்பதனாலே அது ஒரு பெரிய இன்பம் கிடைத்தது. இப்படித்தான் நாம் அகந்தை வயப்பட்டு ஆன்மாவை தேடுகிறோம். ஆன்மாவை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். அதனால துக்கிக்கிறோம். இகத்துக்கு இகவும் இல்லை, பரத்துக்கு பரவும் இல்லை அப்படின்ற அளவு ஆயிடுத்தப்பா என்னுடைய நிலைமை. 2ம் கெட்டானா இருக்கனே நானு. என்ன காப்பாத்தவே மாட்டியா? இந்த துன்பம் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது தானா? இப்படி எல்லாம் தீவிரமா முயற்சி செய்கிறோம். இதுதான் அந்த 9 பேர்களும் 10ஆவனை தேடி அழுதது. அங்க வருகின்ற வழிப்போக்கர் தான் சத்குரு. நாம் ஆன்மாவை தேடுகின்ற நம்முடைய அந்த பெரும் முயற்சி தான் நம்மை சத்குருவினிடத்திலே கொண்டு சேர்க்கின்றது. அதை திருப்பியும் சொல்லலாம். சத்குருவை நம்மிடத்திலே ஈர்க்கின்றது. ஒருத்தர் பகவான கேட்டார். நான் சத்குரு யாருன்னு எனக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் ஆங்கிலேயராக இருப்பதனாலே பகவான் சொன்னார், பை இன்டென்ஸ் மெடிடேஷன். நீ போய் அலையாத. நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து உனக்குள்ளே நான் யாருன்னு விசாரணை பண்ணு, சத்குரு உன்னை தேடி வருவார் என்றார். அவ்வளவு ஒரு அத்தாரிட்டேட்டிவா பகவான் சொல்றார். ஏன்னா இவருடைய அனுபவம் அப்படித்தான் இருந்தது. இவர் எங்கேயும் போய் ஒண்ணும் பண்ணல. இவரை தேடிக்கொண்டு அருணாச்சலேஸ்வரர் வந்தார். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம காரியத்த நம்ம மனசு திருப்தியா பெர்ஃபெக்ட்டா குறை வைக்காம பண்ணா, நமக்கு என்ன வர வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த பேரும் புகழும் தன்னிச்சையாகவே வந்து சேரும். அப்படி வரலன்னா, அதற்கு நமக்கு தகுதி இல்லன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றது இல்ல. பகவான் டிசைட் பண்ணுவார். அதுக்காக ஒண்ண மறைச்சுட்டாருன்னா, இன்னொன்னு குடுப்பாருன்னு இல்ல. அவர் எல்லாத்தையுமேவும் மறைக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. நான் உனக்கு ஒண்ணுமே இந்த ஜென்மத்துல குடுக்க மாட்டேன்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்படி இல்ல எனக்கு குடுக்கணும்னு வேண்டிட்டு இருந்தா, அதுக்கு ஆகாத்தியம் பண்ணா, அது சரண்டரே இல்ல. சரணாகதின்னா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி. அப்போ இந்த ஒரு மனோபாவம், நம்முடைய தீவிரமான முயற்சி, சத்குருவை நம்மிடத்திலே வரவழைத்தது. அந்த வழிப்போக்கர் அங்கே வந்தார் போல. அப்போ
நாம் செய்கின்ற முயற்சி அவர் மனதை இளக வைத்து நமக்கு அவருடைய கருணையை, அன்பை, அவருடைய அருளை சம்பாதித்து தருகின்றது. சரி இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒண்ணா அவருக்கு வருது. அப்படி வரும் பொழுது அவர் முயற்சி செய்கிறார். நாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் தீருவேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். அதுதான் அந்த வழிப்போக்கர் அவங்கிட்ட இருக்கிற 10வது கிட்ட இருக்கிற தடிய பிடுங்கி, அவர் மத்தவர்களை எண்ணுவதற்கு உபயோகப்படுத்திய தடிய பிடுங்கி அவரை அடித்தது. அது கருணை. அவங்கிட்ட என்ன அப்படி ஒரு தடி இருந்ததுன்னா, அவனுடைய சிந்தனா சக்தி தான். மனம் என்கின்ற நிர்மலமாக எண்ணங்களற்று இருக்கின்ற ஒரு மனம் அவன்கிட்ட இருக்கு. அவனுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த அதி சூக்ஷ்மமான, அதி மென்மையான, நிச்சலனமாக இருக்கப்பட்ட ஒரு மனம். அத வச்சுதான் அவன் இந்த முயற்சிகள் எல்லாம் பண்றான். சோ அதையே இவர் எடுத்துண்டு அத அகமுகப்படுத்துறார். அந்த அகமுகப்படுத்துதல் தான் அடித்தல். அடிச்சு அவன உள்ள பார்த்தா, அவனுக்கு என்ன தெரிகிறது? தன்னைத்தான் தெரிந்து கொள்ளுகிறான். அந்த அடி அவனை அகந்தை மயக்கத்திலிருந்து எழுப்புகின்றது. அப்படி எழுப்பும்போது அவனுக்கு 10ஆம் அவன் இவாள்லாம் 10ஆம் அவன தெரிஞ்சுட்டான்றது அதுதான். அந்த 10ஆம் அவன் எப்பவுமே எங்கேயுமே போகலையே, அங்கேயே தானே அவ கண்ணெதிர தானே நின்னுட்டு இருந்தான்னா, இந்த ஆத்மாவும் எங்கேயும் போவே இல்லையா? அது நமக்குள்ள எப்பவும் இருந்து கொண்டு தானே இருக்கின்றது. இந்த நான் யார் என்ற விசாரமே தடி. அந்த விசாரம் செய்வதனாலே அடையப்பட்ட பலன் தன்னைத்தான் அறிதல். இதுதான் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுதல். அப்போ இந்த சந்தோஷமும், இந்த துயரமும், மகிழ்ச்சியும் மாறி மாறி வந்ததற்கு காரணம் இழந்து விட்டோம் என்பதினாலும், இல்லை மீண்டும் அடைந்து விட்டோம் என்பதினாலும். 2மே கற்பனைகளாக போய் முடிகின்றன. அப்போ உண்மை நிலை என்ன இருக்கு? நம்முடைய மனோ கற்பனையை நீக்கி பார்த்தால், எப்பொழுது ஒரு கயிற்றிலே இருக்கின்ற பாம்பை எப்படி கொல்லவே முடியாதோ, அந்த பாம்பை கொல்லுவது என்பது அதை பாம்பு என்று பார்க்கின்ற அந்த மனோ கற்பனையை நீக்கிக் கொள்வது தான் அந்த பாம்பை கொல்லுவது. அப்படி இந்த அகந்தை என்ற மனோ கற்பனையை நீக்கிக் கொள்வதுதான் ஆத்மாவை பெறுவது. ஆனா இருக்கிற ஆத்மா எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அப்போது அவர்கள் அடைந்த அந்த இழந்ததை பெற்றோம் என்ற 10ஆம் அவனை பார்த்து விட்டோம் என்பதனாலே கிடைக்கின்ற பேரின்பமே அந்த ஜீவன் முக்தி நிலை. அந்த பேரின்பம் அடங்கி எல்லாரும் மறுபடியும் சகஜமா 10 பேரும் பழைய மாரி இருக்கிறது இருக்கே, அதுதான் விதேக முக்தி நிலை. இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை இந்த பாடலே தான் தசமனன்றி யார் தான் என்று சொல்லுவதினாலே இந்த உள்ளது 40 பாடலிலே ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் பகவான். எப்பொழுதும் இப்போ நினைத்து பார்த்தால் சாதகத்திலே துவிதம், சாத்தியத்திலே அத்துவிதம், ஓதுகின்ற வாதமது உண்மையல்ல. எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ஆதரவாய் தான் தேடும் காலம், தன்னை அடைந்த காலத்தும், தான் அந்த தான் தான் என்று தழைத்துக் கொண்டிருக்கின்ற பரமாத்மா வஸ்து உண்மையான நான் தசமனன்றி யார்தான் என்கிறார். இந்த அனுபவத்தை தான் அன்பாய் கரைத்து எனக்கு அருளி அருணாச்சலாய் என்கிறார். பிறகு எவ்வளவோ இடங்கள்ல இந்த ஜீவபர ஐக்கியத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்லியிருக்கார். தன்னை உபாதி விட்டோர்வது தானீசன் தன்னை உணர்வதா முந்தி பர தானாய் ஒளிர்வதால் உந்தி தான் தான் நமக்கு உள்ளே அது ஒளிர்ந்து கொண்டிருக்குது. ஆக தன்னை உபாதி விட்டு ஓடுவதுதான் ஈசன் தன்னை உணர்வதான். நம்மை நாம் அறிதலே ஈசனை தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பர. தான் இரண்டற்றது. நம்ம எப்போவாது 2ஆ ஃபீல் பண்றோமோ? எப்பவுமே நாம் ஒண்ணாத்தான் நம்ம ஃபீல் பண்றோம். முழுமையா தான் ஃபீல் பண்றோம். நாம் பின்னப்பட்டவராக நம்ம எப்பொழுதுமே அறிவதில்லை. அது அகந்தையாக இருந்தாலும் அறிவதில்லை, ஆன்மாவாக இருந்தாலும் அறிவதில்லை.
ஆகவே தானாயிருத்தலே தன்னை எறிதலாம். தான் இரண்டு அற்றதால் இதுதான் தன்மைய நிஷ்டை, இதுதான் சகஜ நிஷ்டை. உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வாகும் முந்தி பர உணர்வே நாமாய் உளம் முந்தி பர. அந்த ஆன்மா 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 நம்ம தான் சொல்றோம். பகவான் சொல்றார் உணர்வுன்னு தான் சொல்ற, பேருணர்வு நம்ம தான் சொல்றோம். உணர்வே நாமாய் உளம் முந்தி பர. பேருணர்வு என்ற சிற்றுணர்வு என்ற இரண்டு உணர்வுகள் இல்லை. இருப்பது ஒரு உணர்வு. உள்ளது உணர்வு உணர்வு வேறு இன்மையின் வேறு இல்ல, வேறு உணர்வே இல்லாததினாலே உள்ளது உணர்வாக இருப்பது உணர்வாகும். அந்த உணர்வாக நாம் இருக்கிறோம். இப்படியெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பகவான் கூறி மற்றொரு இடத்துல ரமண புராணத்தில செவ்விய நின் உண்மை திறத்தின் கண் தம் உண்மை ஒவ்விட நன்று ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலால் அல்லாது சச்சித்தாம் உன்னை சடவிட விடைய சுட்டறிவாம் இச்சித்து ஆய்வால் எங்கண் எய்திடும் உண்மை காட்சி. செவ்விய செம்மையானவரே, நின் உண்மை திறத்தின் கண் உங்களுடைய உண்மை திறம் ஆன்ம திறம்னு சொன்னதான் புரியும். அந்த ஆன்ம பரம்பொருளாகிய அந்த திறத்தின் கண் தம் உண்மை ஒவ்விட, எனக்கு உள்ளே இருக்கின்ற தம் உண்மைனா தனக்குள்ளே இருக்கிற உண்மை ஒவ்விட, அது ஒன்று சேர ஒன்றாக இயைய நன்று ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலால் அல்லாது அப்படியெல்லாம் அதுல ஒடுங்கி போய் ஒன்றி அதிலே ஒன்று கலந்து விட்டால் அல்லாது சச்சித்தாம் உன்னை, சத்து நீதான், சித்து நீதான், சத்து உள்ளது நீதான், சித்து உணர்வு நீதான், உன்னை சடவிடைய ஜடவிடைய சுட்டறிவாம். இந்த சுட்டு எதையுமே சுட்டு அறிகின்ற, இது தனக்கு எதிரே ஒன்று இருக்கின்றது என்று அதை சுட்டி அறிகின்ற அகந்தை அறிவாம். இச்சித்து ஆய்வால் இந்த சித்து இந்த அகந்தை சித்தினாலே ஆய்வால் ஆராய்ந்து பார்ப்பதினாலே எங்கண் எய்திடும் உன் மெய்க்காட்சி, உங்களுடைய மெய்க்காட்சி எப்படி கிடைக்கும்? ஆகவே இருப்பது ஒன்றுதான். அறிவு அறியாமையமற்றது அறிவாமே. அறிவது உண்மை அறிவாகாது. இந்த அறிகின்ற ஒன்று எப்படி அன்லிமிட்டடா இருக்கின்ற, எப்படி லிமிட்டடா ஆகாது. அப்படி ஏதாவது நீ தெரிந்து கொண்டாய் அறிவின் மூலமாக என்றால் இந்த அகந்தை அறிவின் மூலமாக தெரிந்து கொள்வது உண்மையான அறிவு கிடையாது. அது அது உண்மையான அறிவாக இல்லாததினால்தான் இந்த இழந்து விட்டோம் என்ற துக்கமும், அதை நம் உண்மை இயல்பை உணரும் போது ஏற்படுகின்ற ஆனந்தமும் கிடைக்கின்றது. இல்லைன்னா இந்த இரண்டுமே கிடையாது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்புன்னா பக்தி, சிவம்னா ஞானம். இந்த இரண்டும் வேறு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். இங்கே அன்பு என்பது பக்தன், சிவம் என்பது பரமாத்மா. இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. அன்பு, அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். இந்த அன்பு, இந்த பக்தன் தான் சிவம் ஆகிறான் என்பது யாருக்கும் தெரியறதில்லை. அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின். இந்த இன்டர்பிரேஷன் உங்களுக்கு முதல் தடவையா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பு சிவமாக சாதாரண பொருள் இல்லை. அன்பு என்று சொன்னாலே அது பக்தன் தான், உருகி போறதுதான். சேராய் எனின்மை நீரா உருகி கண்ணீரா அழிந்தே போவேன் அருணாச்சலா என்பதுதான் அங்கே அன்பு. பக்தனை ஆகுபெயராக நின்றது பக்தனுக்கு. சிவமாவது ஆரும் அறிந்தபின், இதுதான் உண்மை என்று தெரிந்து கொண்டபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அங்க அன்பு வேறே சிவம் வேறே இல்லையே என்றார் திருமூலர் திருமந்திரத்துல 207வது பாடல். இப்படி இந்த கண்ணிலே இருக்கின்ற ஒரு பெரும் சுவை உப்ப சொல்லாதது. ஒன்று இரண்டு அன்று என்றே சண்டையிடல் மாயை சழக்கு என்று சொன்னது. ஒரு தெய்வம்னு இருந்தா அது உண்டு அன்று ஒண்ணு இருக்கு ஆத்திகம், இல்ல நாத்திகம், அன்று நாத்திகம். ஒன்று இரண்டு அன்று, ஒன்று ஏகத்துவம், இரண்டு துவைத்தம், அன்று இல்ல அது விசிஷ்டாத்வைதம். இது ரெண்டுமே இல்ல விசிஷ்டாத்வைதம்.
உரு அரு அன்று. இந்த பரமாத்ம வஸ்துக்கு உரு இருக்கு, இல்ல அருவம் இல்ல, இரண்டுமே இல்ல அன்று. இப்படி சண்டையிடல் மாயை சழக்கு என்ற அந்த கருத்தை வெளியே கொண்டு வருவது இந்த கண்ணியிலே இருக்கின்ற மற்றொரு பொருள். இனி அடுத்த பாடலுக்கு போகலாம். 102. ஆருணை என்றென்னையார் அருட்கண்ணி பட்டேன் முன்னருட் வலை தப்புமோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அருணை என்று என்னையா அருட்கண்ணி பட்டேன். அருணாச்சலம் என்று நினைத்த மாத்திரத்திலே நான் உன்னுடைய அருள் வலையிலே அகப்பட்டு கொண்டேன். இந்த அருள் வலை தப்புமோ பொய்க்குமோ என்று கேட்கின்றார். மதுரையில இருந்தப்போ ஒரு விஷயம் சொல்றார். அருணை என்று என்னையான் உன் அருட்கண்ணி பட்டேன். இட்ஸ் வெரி சிக்னிபிகண்ட் மீனிங் பிரெக்னன்ட் மீனிங். இட் ஹாஸ் எ மீனிங் ஆஃப் சிக்னிபிகன்ஸ். எப்படின்னா இவர் இந்த பாட்டுல சொல்றார், ஒரு முதல் தடவையா ஒரு கருத்தை சொல்றார். உண்மையா நடந்தது மதுரையில. இவர் ஒன்றும் அருணாச்சலேஸ்வரர் எல்லாம் ஒன்றும் நினைக்கல. அது அப்படி அங்க மாடியில உட்காந்து இருக்கார். அந்த அருணாச்சலம் என்ற பெயரை கேட்டாச்சு. அப்போ அருணாச்சலேஸ்வரர் அவரை சுத்தி ஒரு அருள் வலையை விரிக்கிறார். அந்த அருள் வலையிலே அவர் அகப்பட்டு கொண்டவுடன் அருணாச்சலம் என்ற எண்ணம் தோன்றது. அதாவது என்ன சொல்ல வர, அப்போ நான் உன்னை நினைக்க வேண்டும், எண்ண வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ காத்து கொண்டிருந்தார் போல என்னை உன்னுடைய ஆத்ம சக்தியினாலே தாக்கி உன் வசப்படுத்தினாய். பெயர் நினைத்திடவே பிடித்தெடுத்தனை. மேலும் உங்களுடைய இயல்பு அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாயாதலினாலே நான் என்னுடைய உண்மை சுபாவத்தை இயல்பை உணர்ந்து கொண்டேன். மணிவாசகர் சொல்றாப்ல, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று உன்னுடைய அருள் வலையை என் மீது முதலிலே விரித்ததினாலே நான் உன்னிடத்திலே அகப்பட்டு கொண்டேன். அதனால தான் உறவினரே கூட அருணாச்சலம்னு என்கிட்ட சொன்னார். அந்த அருள் வலையை நீ தான் முதலிலே விரிச்சிருக்க. அது இப்பதான் இந்த கண்ணியில அருள் வலை தப்புமோ அருணாச்சல. அருணை என்று என்ன நான் அருட்கண்ணி பட்டேன். நான் அந்த நீ உன் அருள் வலைய விரிச்ச, நான் அதுல வசமா மாட்டின்ட்டேன். என்னால தப்பிச்சுக்கவே முடியல. அதனாலதான் அத கண்ணின்ற அருட்கண்ணி, உன்னுடைய அருளாகிய கண்ணி. வலை வச்சு வேடனும் எப்படி பறவையை பிடிக்கின்றானோ அப்படி நீ என்ன புடிச்ச. அப்புறம் அந்த பறவை தப்பிச்சுன்னு போக முடியுமா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது. எலி பொறியில மாட்டிட்டா வெளியில போறதுன்றது கொஸ்டனே கிடையாது. அப்படி நான் என்னை உன்னிடத்திலே இழந்து போனேன். என்ன அப்படி அதுவும் என்ன பண்ண, அருணை என்று என்னையா அருட்கண்ணி பட்டேன், ஊழ்ந்துட்டேன். உன் அருள் வலை தப்புமோ, நீ சிலந்தி போல உன்னுடைய அருள் வலையை விரித்து என்னை நீ ஆட்கொண்டாய். தப்பிச்சுக்கிறதுன்றது இல்லவே இல்லை. இதத்தான் அப்பர் பெருமானும் சொல்றார். என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான். எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ஏதும் அறிந்திலேன் தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். தன்னைன்ன போது என்னைன்னு சொல்லி தன்னைன்றதுனால இதுக்கு தமிழ் அர்த்தம் தமிழ் அறிஞர்கள் எப்படியோ சொல்றாங்க. ஆனா இங்க தான் தான் என்று தழைக்கின்ற அந்த தன்னை தான் இவர் சொல்றார். அதாவது சிவபெருமானை சொல்றார். தன்னை நானும். அப்ப அந்த வேதாந்திக் இன்டர்பிரேஷன் கொடுத்தாதான் அது சிவபெருமான்னு புரியும். தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். சிவபெருமான் என்னுடைய தலைவனை சிவபெருமான உள்ளபடிக்கு அவன் ஜடாதாரியாக பினாகம் என்ற வில்லை ஏந்தியவனாக சந்திரசேகரனாக புலித்தோலை அறைக்கு இசைத்தவனாக அப்படி இல்லை. அது ஈஸ்வரன் இல்லை. அப்படி பார்த்தா பகவானுடைய அந்த மானிட வேடம் அதுவே ஆத்மா.
அப்படி இல்ல. பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் என்பது நாம் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாதான் நமக்கு தெரியும். அப்படி தன்னை ஏதும் முன் அறிந்திலேன், என்னை தன்னடியான் என்று அறிதலும். நீங்க என்ன பண்ணீங்க ஈஸ்வரனே, என்ன உங்களுடைய அடியாரோட ஒன்னா சேர்த்தீங்க. உங்க ஆத்ம சாம்ராஜ்யத்துல கொண்டு போய் வச்சு அதிலே எனக்கு அருட்குடிமகனாக வைத்து கூடுமை தொண்டர் குழாத்துடன் என்னை கூட்டினீர்கள். என்னை தன் அடியான் என்று யான் அறிதலும். அப்ப நான் தெரிஞ்சுட்டப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுட்டேன்னா, தன்னை நானும் பிரான் என்று அறிந்தனே. அப்போ தன்னை சிவபெருமானை நானும் என் பிரான் என் தலைவன் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார். இதுதான் அன்பாய் கரைப்பது. இன்னொன்று அருணையென்று என்ன அருட்கண்ணி பட்டேன் உன் அருள்வலை தப்புமோ என்பது. இப்படி அருணாச்சலேஸ்வருடைய அருள் வலையிலே அகப்பட்டு கொண்ட அந்த விவரத்தை வேறு ஒரு கோணத்திலிருந்து சொல்லுகிறார் அடுத்த பாடலிலே. 103வது பாடல். சிலந்திவோ கட்டி சிந்தி தருட்பட சிலந்தி போர்க்கட்டி சிறையீட்டுண்டனை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிந்தித்து அருட்பட நான் முன்னை தியானித்தேன். என்ன உங்களை அவனருளாலே அவன் தாழ் வணங்கியேன். என்ன நீங்கள் உங்கள் மீது என்னுடைய கவனத்தை திருப்பினீர்கள். அதனால உங்களுடைய அருள் வலையிலே நான் பட்டேன்னா விழுந்துட்டேன். அருள் வலையில நான் விழுந்த உடனே சிலந்தி போர் கட்டி நான் மறுபடியும் தப்சின் போகக்கூடாதுன்னு என்னுடைய எல்லா வழிகளையும் அழைத்து என்னை சிறை வைத்தீர்கள். என் அககுகை சிறையாய் அமர்வித்த தென்கொள் என்று 3வது பாட்டிலேயே சொன்னார். அதை 103வது பாட்டிலே மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறார். சிறையிட்டு உண்டனை என்னை பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா என்று சொன்ன அந்த விவரத்தை மீண்டும் இங்கே சொல்லுகிறார். என்னை நீ சாப்பிட்டு என்னை உண்டொழித்தாய். இங்கே குருவின் சங்கல்ப தீட்சை. நீ நினைச்சுண்ட என்ன உன்னுடைய வலையில அகப்பட வைக்க வேண்டும் என்று, இதெல்லாம் குரு சங்கல்பம் பண்றது. இது பாவனா தீட்சை அல்லது சங்கல்ப தீட்சை என்றெல்லாம் சொல்லுவார். ஆனா பொதுவா இந்த தீட்சைகள் எல்லாம் பகவானுக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் பற்று இல்லை, உடன்பாடு இருக்கிறது இருக்கட்டும். அதுல எல்லாம் ஒரு தீவிர நம்பிக்கையோ அதுல ஒரு பற்றோ அதுல ஒரு ஆசையோ, இப்படி அருணாச்சலேஸ்வரர் நினைச்சா நம்ம நன்னா இருப்போன்றதோ அப்படிலாம் பகவான். அருணாச்சலேஸ்வரோட இயல்பு எப்படி இருக்குன்னா, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அந்த அனுகிரகம் கொஞ்சம் கூட குறைவின்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை தனிப்பட ஒரு கையிலேயோ காலிலேயோ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த பாத தீட்சை இந்த சக்ஷு தீட்சை இதெல்லாம் பகவான். அதுதான் உண்மை நிலை. பகவான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. யாராவது நமஸ்காரம் பண்ணா பார்த்து சாட்சி பாவனையா பார்த்து நிப்பார். அவர் என்னைக்கு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்? அவசியம். ஏன்னா அவருடைய இயல்பு அது. முழுக்க முழுக்க ஆன்ம வஸ்துடைய இயல்பை பரிபூர்ணமாக வெளிப்படுத்திய ஒரே லோக மகாகுரு இந்த பகவான். அந்த விஸ்வரூபத்தை மேலும் விவரிக்க மேலும் பெருகிக் கொண்டே போவதே அன்றி அதை விவரித்து முடித்தோம் என்பது என்றைக்கும் இல்லை. அப்படி இந்த தீட்சைகள்ல பற்றில்லாத சிந்தித்து அருட்பட சிலந்தி போர் கட்டி நீ சிந்தித்து என்ன நீ நினைச்சுண்ட அருட்பட நான் உன் அருட்பட வேண்டும் என்று அப்படியெல்லாம் இல்லை, அதை ஒத்துக்க முடியலன்னா. அடுத்த கருத்து பாருங்க. அருணாச்சலேஸ்வரர் அவருடைய அருள் வலையை விரித்ததினாலே குருவினர் மூலமாக அருணாச்சலம் என்ற அந்த நாமஸ்மரணத்தை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். உன் அருள் வலையை வீசியதினாலே நான் உன்னை சிந்தித்து உன் அருள் வலையில் விழுந்தேன் என்று தன்னை பற்றி கூறி சுயசரிதை சொல்லுகிறார். சிந்தித்து அருட்பட அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அருணாச்சலேஸ்வருடைய சங்கல்பம் இல்லை, இது என்னுடைய
நான் தான் உங்க இது பண்ணேன். உங்கள நினைச்சு பார்த்ததுக்கு காரணம் உங்களுடைய அருள். அதுவும் உங்களுடைய கிரேஸ் தான்னு சொல்லிக்கிறார். அந்த பொருள் கொஞ்சம் பொருந்துகின்றது. இன்னொன்று, சிலந்தி பூச்சி ஒரு வலை விழுந்தவுடன் அதை சுத்தி மேலும் நன்றாக இறுக கட்டி அதை சிறையிடுமோ, அப்படி தன்னை சிறையிட்டார் அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்வதற்கு வருவார். சிலந்தி போர் கட்டி சிறையிட்டு உண்டு. சிறையிட்டுனர். மேலும் சிறையிட்டு அந்த ஜீவன் முக்தி நிலையை கொடுத்தது மட்டுமல்லாமல், மேலும் தப்பித்து போக முடியாதபடி நிரந்தரமாக அந்த ஆன்ம நிலையிலேயே தன்னை வைத்தார். அதாவது விதேக முக்தி நிலையை கொடுத்தார் என்பதற்கு உண்டனை என்றார். நம்மாழ்வார் இதை சொல்லியிருக்கார். திருவருட் செய்பவன் போல் என் உள் புகுந்து உருவமும் என் ஆர் உயிரும் உடனே உண்டான். பெருமாள் அப்படி பண்ணார், ஸ்ரீமன் நாராயணன் அப்படி பண்ணார் என்ற திருவாச்சகத்துல உயிர் பத்தி என் உயிரை உண்டனன் அப்படின்னு மணிவாசகர் 10 பாடல்களை ஏற்றி இருக்கிறார். அது உயிருண்ணி 10ன்னு பேரு. முருகனாரோ இந்த 10, 20 நமக்கு சரிவிட்டு வர 33 பாடல்களை ஏற்றி இருக்கிறார். அதனால அந்த 10ன்றது எடுத்து தலைப்பை வந்து உயிருண்ணின்னு வச்சார். அது ரமண சன்னதி முறையில இருக்கு. அந்த 33 பாடல்களும் நீங்க அவசியம் படிச்சு பார்க்கணும். இன்னொன்னு பதிகத்துல இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்னுயிர் பலிகோளம் இஃதன் பட்சித்தாய் பிராணனோட அருணாச்சலா 92வது பாடல். இப்படியெல்லாம் சிறையிட்டு உண்டனை என்பதை பற்பல விதங்களிலே இந்த அக்ஷரமண மாலையிலே பகவான் விளக்கி இருக்கிறார். இனி அடுத்த பாடல் இப்படியெல்லாம் பரிபூரணமாக அருணாச்சல அந்த பரமாத்ம வஸ்துவிலே தன்னை முழுவதுமாக இழந்துவிட்ட பகவான் அவர் மனசுல தோன்ற அடுத்த கருத்து, இப்படி நிறைய பேர் உங்களால எனக்கு முன்னம் சமகாலத்தவர்களாக எனக்கு முன்னாடி சென்றவர்களாக நிறைய பேர் இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்திருப்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய சமகாலத்தவராக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நான் சேவை செய்து அவர்களுக்கெல்லாம், அதாவது சிவபெருமான இடத்துல போய் எனக்கு முக்தி கொடுங்கன்னு கேட்டா, சேச்சே அதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி டோட்டலா உதாசீனம் பண்ணி அனுப்பிச்சிடுவாராம். கரெக்டா எடை போடுவாராம், உனக்கு ஆத்ம ஞான தகுதி இருக்கா இல்லையா. இதுவே மணிவாசக பெருந்தக அவருக்கு பணிவிடை செய்து அவர் மனசுக்கு திருப்தி பண்ணி, என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்க வச்சு, நான் வேற என்ன கேட்க போறேன் சுவாமி, உங்களுடைய ஈஸ்வர அனுகிரகம் எப்படி உங்களுக்கு கிடைச்சதோ அது மாதிரி எனக்கும் கிடைக்கணும்ன்ற ஆசைதான் அப்படின்னு தெரிவிச்சுண்டா, அதுக்கு என்ன நம்ம போய் அதை கேட்கலாம் வா அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட ஆக்ஷன் போயிடுவார். தில்லை நடராஜ பெருமான் கிட்ட ஆக்ஷன் போய், இவருக்கு ஆத்ம ஞானம் ஓணுமா, சிவஞானம் ஓணுமா, எனக்கோசரம் நீங்க பண்ணா நன்னா இருக்கு. எனக்கோசரம்ன்ற வார்த்தை கூட சொல்ல வேணாம், அவர் ஆக்ஷன் போனாலே போறோம், அதுக்குதான் இவர் வந்திருக்காருன்னு சொன்னா போறோம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸ்வரன் சக்தியற்று போகிறார். அப்படி ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் அடியவர்கள் இறைவனின் மீது, their influence is so total. நிஜமாவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரன் பெருமாள் நாயனார் அப்படிதான் ஆக்ஷன் போனார். கைலாசத்துக்கு ஆக்ஷன் போய் இவர் ஞானையிலையும் ஒரு குதிரையிலையும் போய் சேர்ந்து இவரை சொல்ற, நீங்க வெளியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஈஸ்வரனுடைய பர்மிஷன் வாங்கின்னு வரேன்ட்டு உள்ள போறேன். போனவர் அவர் கூட ஏதோ பேசிட்டே இருக்காரு ஈஸ்வரன். அப்புறமா அவர் ஈஸ்வரன் இவர் இது பண்ணீங்களா அதை பண்ணீங்களா ஏதோ கேட்கிறார், இவரும் பதில் சொல்லிட்டு இருக்கார். ஒரு 5 நிமிஷம் போறதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அப்படியே கொஞ்சம் நெளியறத பார்த்துட்டு ஈஸ்வரனுக்கு தெரியாதா என்ன, என்ன விஷயம் அப்படின்னா, வெளியில சேரன் பெருமாள் நாயனார் வெளியில இருக்கார், உங்ககிட்ட சொல்லி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் திருக்கையில உலா பாடி இருக்கார், அது உங்க சன்னதியில உங்க முன்னால பாடணும்னு ஆசைப்படுறார்.
ஆஹா! வர சொல்லுங்களேன். முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே! இவ்வளவு நேரம் ஏன் வெயிட் பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற அந்த அடியவரை துணையாக கொண்டு போனதினாலே, எவ்ளோ ரூட் ஸ்மூத்தா போயிடுறது பாருங்க. இல்லன்னா கைலாசத்துக்கு உள்ள போறதே கஷ்டம். அந்த ஈஸ்வரன் இருக்கிற அந்த கோட்டை உள்ள போறதே கஷ்டம். அந்த கோட்டைக்குள்ள போனாலும் அவர் இருக்கிற அரண்மனையில உள்ள போறது கஷ்டம். எல்லாத்தையும் கடந்து இவரு அந்த ஒ ரொம்ப அதுதான் அடியவருடைய மேன்மை. அதெல்லாம் நெனச்சு பார்க்கிறாராம் பகவான். அதற்காக ஸ்பெஷலா ஒரு கன்னிய இங்க வைக்கிறார். நம்மளாம அந்த மாரி வேண்டிக்கணும்னு நம்மளுக்கு வழிகாட்டுறார். 104வது பாடல். அன்போடும் நாமங்கள் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலம் என்னும் இந்த பஞ்சாட்சரத்தை அன்போடு செவிகுளிர கேட்டு மகிழ்ந்து உவந்து மயங்கி இருக்கின்ற அதே ஞாபகமாக இருக்கின்ற அந்த அன்பர்களுடைய அன்பனாக வேண்டும். 3rd டிகிரி. அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட. அவருடைய அன்பர்கள், அந்த அன்பர்களுக்கும் அன்பர்கள். அந்த அன்பர்களுக்கு நான் அன்பனாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு ரிக்வெஸ்ட நம்மளுக்கு எல்லாம் பகவான் கத்துக் கொடுக்கிறார். நாமத்துக்கும் நாமிக்கும் வித்தியாசமே இல்லைன்னு. இறைவனுடைய நாமத்தை கேட்டாலே போறோம். அது முக்தி பதத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்றது அப்பர் பெருமானுடைய பாடல் ஒண்ணு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றார். எப்படி இறைவனுடைய நாமத்தை கேட்ட ஒருவர் அந்த இறைவனோடு ஒன்று கலக்கின்ற அளவுக்கு சிவ சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறார். அது அந்த தேவார பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். முதல்ல எடுப்புல நடக்கிற விஷயம் இதை கேட்கறது தான். அதனால்தான் கற்றலில் கேட்டல் நின்றுன்னுவா. கத்துக்கிறதுன்னா நம்ம உட்காந்து புக்க வச்சிருந்து கத்துக்கணும். ஆனா, அந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நமக்கு சொன்னார்னா கேட்டாலே மனசுல சுலபமா புரிஞ்சிரும். அது மாரி அதனால தான் கேள்வி ஞானம் வந்து ரொம்ப வசத்தியான ஞானமா சொல்லுவார்கள். சில பேர்லாம் ரொம்ப அற்புதமா பாடுவா. எப்படி எங்க போய் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாம் கேள்வி ஞானம் தான்மா. கேட்டு கேட்டே வந்துடுத்துன்னுவா. இதுல ரொம்ப பெரிய பிரசித்தமானவர் ஹரிதாஸ் கிரி. திருக்கோயிலூர், தபோவனம் சுவாமிகளுடைய ஞானானந்த சுவாமிகளுடைய அடியவர். அவர் யார்கிட்டயும் எங்கேயும் போய் நான் கத்துட்டதே இல்லன்னுவார். அவ்ளோ ராகமும், அவ்ளோ இதுவும் அந்த தாளமும் அப்படியே அந்த தாள கட்ட எடுத்து வச்சுன்னு பாடுனாருன்னா, அந்த மயிலாப்பூர் வீதிகளில அவர் பஜனை பண்ணின்னு வருவார். அப்பல்லாம் நான் நெறைய அவர் கூட போயிருக்கேன். ஒரு கைலாசத்துக்கே அழைச்சுன்னு போயிடுவார் நம்மள. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவரு என்னங்க சங்கீதமே கத்துக்கலன்னு நெறைய சங்கீத வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு, அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணி, அவாள்லாம் பாட வச்சு கேட்டு, அப்புறம் தானும் அந்த சந்தோஷம் தாங்க முடியாம பாடி, எல்லாம் கேட்டுருக்கேன் நான் நாரதகான சபால. யூசுவலா ஒண்ணு சொல்லுவா. நம்ம நாட்டிலேயே ஒற்றுமைன்றது ரொம்ப கம்மி. அதனால தான் வெள்ளைக்காரன் வந்து எப்படி இந்த நாட்ட இவ்வளோ பெரிய நாட்ட பிடிக்க முடியுமா? ஒற்றுமை இல்ல. இந்த நாட்ட அரசர்களாக ஆண்டவர்களும் சரி, இப்போ இருக்கவாலும் சரி, ஒரு சங்கீத உலகத்துல இருக்கவாலும் சரி, எல்லாம் ஒரு ஒரு இதுல அந்தந்த துறையில இருக்கிறவர்கள், இப்ப ஆன்மீகத்துல இருக்கிற சுவாமிஜி, நெல்லிக்காய் மூட்டை மாரி அவுத்தா அப்படியே நாலா பக்கமும் சதறி போயிடும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவரு அந்த சங்கீத வித்வான்கள் எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து பஜன்ஸ் வச்சுண்டு தானும் பாடுவார். அவர் பாட்டுக்கு மிருதங்கம் வாசிக்கணும், வயலின் வாசிக்கணும்ன்ட்டு அப்படி துடிப்பா எல்லாரும். அவர் யார்கிட்டயும் சங்கீதமே கத்துண்டது இல்ல. அவர் சொல்றது கேள்வி ஞானம் தான். கேட்டேன் எனக்கு வந்ததுன்றார். அப்படி அப்பர் பெருமான் பாடல், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முதல்ல இவளுக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த சிவ நாமத்தை சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சரத்தை கேட்டாள்.
அதுக்கப்புறம் என்ன அவளுக்கு என்னன்னா, இப்படித்தான் பகவானுக்கு வந்து அருணாச்சலம் என்ற நாமத்தை அவர் கேட்டார். அடுத்த வரியில சொல்றார் அப்பர் பெருமான், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அருணாச்சலம்னா அது ஈஸ்வரனா? அவர் எப்படி இருப்பார்? அவ சொல்ல அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறது தான் அது. அவருடைய வண்ணம், மூர்த்தி. அந்த அருணாச்சலம்னா அங்க என்ன இருக்கு? மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவருடைய அவனுடைய ஆரூர் கேட்டாள். அவ எந்த ஊர்? அருணாச்சலம் அது எங்க இருக்கு? இவர் வந்து ஏதோ கைலாசம் வைகுண்டம்னு நினைச்சு அங்கெல்லாம் நம்ம எல்லாம் போகவே முடியாது அப்படி நினைச்சுட்டு இருக்கவரு அருணாச்சலம் அப்படிப்பட்ட இடம் நினைச்சுட்டு என்னன்னு கேட்டா, பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். அது எங்க இருக்கு அப்படி? திருவண்ணாமலை தான். இது தெரியாதோ அப்படின்றா. அந்த அந்த இடத்துல அப்பவே பேர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள். அந்த அருணாச்சலர் நாமம் இங்க பூலோகத்துல தான் இருக்கு. இங்க திருவண்ணாமலை தான் நம்மளால போக முடியும். ஆஹா! அந்த அருணாச்சல பித்து முழுமையாக்கி விட்டு பேர்த்தும் அகந்தை பெயர்ந்தது அவனுக்கே பிச்சையானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அடுத்த வரி. அடுத்த கணம் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்த உடனே தாயை மறந்தார், சித்தப்பா மறந்தார், சித்தியை மறந்தார், உறவினர்களை மறந்தார், எல்லா நண்பர்களை மறந்தார். மதுரை விட்டு புறப்பட்டு விட்டார். அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரத்தை. அகன்றாள் எதை அகன்றாள்? அகலிடம்னா பூமி. அந்த அகலிடத்தால் ஆச்சாரத்தை, இந்த பூமியினுடைய ஆச்சாரம். இந்த பூமியினுடைய ஆச்சாரம் எப்படி இருக்குன்னா, படிப்பு, கல்வி, அந்த படிப்பை வச்சு சேர்க்க வேண்டிய செல்வம், அந்த செல்வத்தினாலே அடைகின்ற உறவுகள், அந்த உறவினர்களினாலே, உறவினர்னா நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் எல்லாரும் தான். இதனால பெறுகின்ற புகழ், பதவி, அதிகாரம், இத்தனையும் உலகியல் ஆச்சாரங்கள் அத்தனையும் விட்ட அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள். அங்க மதுரையை விட்டு புறப்படும் போதே தன்னை மறந்தாள். அந்த வெங்கட்ராமன் என்கின்ற அந்த சிறுவன் மறைந்தே போனான். What came out of it is that eternal spirit. நான் என்று தழைத்தலாகிய அந்த தன்னுணர்வு பிரகாசம் மனித உடலாக மாறியது. தன்னை மறந்தாள். அதனால தானே அந்த லெட்டர்ல கூட நான் இவ்விடத்தை விட்டு புறப்ப என் தகப்பனாரின் உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு புறப்படுகிறேன். என் தகப்பனாரை தேடி இதற்கு எதுவும் செலவு செய்ய வேண்டாம். இதற்குன்னு ஆயிப்போச்சு. பிறகு இதற்கு யாரும் விசனப்பட தேவையில்லை. கடைசியில கையெழுத்தே கிடையாது, கோடு. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். பேரே போச்சாங்க. கடைசியில என்னதான் நடந்ததுன்னா, தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. அந்த ஆத்ம சுகத்திலே அருணாச்சலிலே வந்து முழுகியவர் அந்த இந்திரிய பறவை எரிந்தோட ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் செயலற்று ஒழிய அவருக்கு சாப்பாடு ஒருத்தர் ஊட்டணும். பேச முடியல. பிற்காலத்துல அவரு சுவாமி ஒரு பொழுதுதான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நைட் சாப்பாடு கொடுக்க மாட்டாளாம். அப்ப இவர் சொல்றார் பிற்காலத்துல, எனக்கு நல்லா பசி எதிர இவாள்லாம் சாப்பிடுவா. ஆனா எனக்கு 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 கொடுக்க மாட்டா. ஏன்னா சுவாமி நைட் சாப்பிடுறது இல்லைன்னு அவளே டிசைட் பண்ணிட்டா. பேச முடியல. இல்ல அதெல்லாம் நல்லா சாப்பிட கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வாயை திறக்க முடியல. அம்மா வந்து கெஞ்சரா வாடா மதுரைக்குன்ற. பேச முடியல. எழுதிதான் காமிச்சேன். யாரோ ஒருத்தர் வந்த ரொம்ப ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டா வெங்கட்ராமன் திருச்சுழின்னு எழுதிதான் காமிச்சார். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தீபாராதனை அது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு கொடுக்குற சாப்பாடே போதும். இதற்கு தொண்டு இதுவேன்னு எழுதிதான் காமிச்சா. பேச முடியல. 1896ஆம் ஆண்டு மூவரும் தேவரும் காண முடியாத அந்த பொற்பாதங்களை அந்த ஈஸ்வரன் அருணாச்சலத்திலே வந்து அடியெடுத்து வைத்த அது செப்டம்பர் 1 தன்னுடைய யதாஸ்தானத்திலே ஏக சாம்ராஜ்பதியாக அங்கே அடியெடுத்து வைத்தவர் 1906 10 வருடங்களுக்கு பிறகுதான் அவர் காவிய கண்ட கணபதி ஒரு விட்டு
அவருடைய வாய் திறந்து பேச முடிந்தது. அப்புறமும் பல வருடங்களுக்கு பிறகுதான் அவர் நம்மை போல பேசி பழக முடிந்தது. அந்த அளவு தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படி மூழ்கி போனார். அந்த அருணாச்சல ஆனந்த பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடியது. அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. இதெல்லாம் கண்ணெதிர அனுபவமாக நமக்கெல்லாம் அவர் காண்பித்து கொடுத்தார். இப்படி ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அதை அடைவது என்பது ஒன்று இருக்கு. இந்த மனித பிறவி அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இந்த பாட்டு ஒன்னொன்னும் அப்படியே பொருந்துகின்றது பகவானுடைய வாழ்க்கையில். அப்பர் பெருமான் என்றைக்கோ 8வது நூற்றாண்டிலே எழுதி வைத்த இந்த பாடல் ஒரு இலக்கணம், ஞானிக்கு ஒரு இலக்கணம் வகுக்கின்றது என்றால், அந்த இலக்கணத்தை தழுவி எழுந்த, அதை ஆதாரமாக கொண்டு எழுந்த ஒரு இலக்கிய வாழ்வு பகவானுடைய வாழ்வு. 54 வருடங்கள் கடைசி வரையிலும் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இப்படி கண் எதிரே நமக்கு ஆத்மவஸ்துவை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி, இந்த வேதங்கள் சொல்வது கரெக்டா தான் இருக்குன்னு அவர் சொல்லும் பொழுது, பேப்பரா இருக்க வேதத்துக்கு உயிர் வருகின்றது. இந்த வேதங்களுக்கு உயிரூட்டியவர் பகவான். வேதஸ்வரூபர்னா வேதஸ்வரூபராக வாழ்ந்து காண்பித்தவர் பகவான். இப்படி ఎందరో మహానుభావులు అందరికీ వందనం என்றார் தியாக பிரம்மம். அதாவது என்னுடைய எங்கெங்கெல்லாம் மகானுபாவர்கள் இருக்கின்றார்களோ, ஞானிகள் இருக்கின்றார்களோ, அவர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் என்னுடைய வந்தனங்கள் என்ற சமகாலத்தவருக்கு. ஐ பே மை ஒபைசன்ஸ் டு மை கான்டெம்பரரிஸ். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே சொல்கிறார், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். என்னுடைய சமகாலத்தவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திலே அப்பாலும் அடி சார்ந்தார். இந்த ஈஸ்வரனுக்கு எவரவர்களெல்லாம் சரணாகதி அடையப் போகின்றார்களோ அவர்களுடைய அடியவர்களுக்கும் அடியேன் என்று சொல்லிக் கொள்கிறார். இங்கே பகவானோ அன்போடு நாம் அங்கேல் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிடாருள் அருணாச்சலா. சமகாலத்தவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திலே வருபவர்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய கடந்த காலத்திலே, அதனால்தான் அன்போடு உன் நாமம் கேள் என்று வினைத்தொகையாக வைத்தார். கேட்கின்ற கேட்கப் போகின்ற அவ்வளவு பேர்களுக்கும், அவருடைய அன்பர்களுக்கும் நான் அன்பனாக இருக்க வேண்டும் என்கிறார். அவர் பகவான் வழி நின்று இந்த பாடலை மீண்டும் மீண்டும் எவ்வளவு முறை சொல்ல வேண்டுமோ அப்ப நம்ம அதெல்லாம் ஒரு ரைட்டு, ஒரு பாவம் தான். மனசு அப்படி தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதையே திருப்பி 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 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொன்னோம்னா இந்த பாடல் நம் மனதை பரிசுத்தமாக்குவது, எவ்வளவு பரிசுத்தமாக்குவது என்பதை நாம் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பாடல் இந்த திருப்பாடல். இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நினைந்து பகவான் வழி நின்று உலகெங்கிலும் எங்கெல்லாம் இந்த ரமண பக்தர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி, பகவானே, இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் உங்களுடைய அன்பர்களுக்கு அன்பனாக, அந்த அன்பர்களுக்கும் அன்பனாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பகவானே, இந்த ஒரு பெருங்கருணையை என் மீது காட்டுங்கள் என்று சொல்லி நம் அனைவர் சார்பாகவும் பகவானை வேண்டி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். Spellbound